ஸோ இப்போ நம்ம சாப்டர் 6 பார்க்குறோம். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூனிட் 2ல் இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டெயின் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு படிச்சிருப்பீங்க லாங்கில். இது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் மே கண்டெயின் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த செட் சொல்லும்போது இந்த ஒன்று ஒன்றா வர்றது, ஒன்று ஒன்றா ரெண்டு சேர்ந்தால் ஒரு செட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். அதான் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி கர்லி பிரேக்ஸ் போட்டு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி எழுதாதீங்க. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி எழுதுனேன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் that yield the result. Executable statements that yield the result. Executable segments இல்லைனா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டட் ஆகும், ஸ்டேட்மெண்ட்ஸ் கனெக்ஷன் ஆகுது செக்மெண்ட்ஸ். அதனால தான் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் தட் yield, அது அவுட்புட்டாக வர்றது ரிசல்ட். அதான் இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் தட் yield தி ரிசல்ட். இதே வச்சுட்டு ஒரு ஜெனரலாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் sequentially that the statements executed one after another. ஏன்னா அனதர் செக்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டில் ஷார்ட் ஃபார்மாக. ஆனால் இங்கே வந்து தெளிவாக ஒன் ஆஃப்டர் அனதர். எக்ஸிக்யூட்டட் மேலே போடு எக்ஸிக்யூட்டட் ரெண்டுமே சேர்ந்தால் ஒன் ஆஃப்டர் அனதர். இது வந்து சீக்வன்ஷியலியாக வர்றதுனால ஒன் ஆஃப்டர் அனதர். நீங்கள் டெப்த்தாக இந்த சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெப்த்தாக நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இதான் ஒன் ஆஃப்டர் அனதர் சீக்வன்ஷியல். எக்ஸிக்யூட்டடாக வந்து ஆகிறது சீக்வன்ஷியலி. அதான் இந்த டெஃபினிஷனுக்கு. இப்போது there may be a situations in our real life. நம்ம ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் இன் our real life programming where we need to skip. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணுற தேவையாக இருக்குது ஸ்கிப் பண்ணுறதுன்னா அப்போ வந்து அந்த செக்மெண்ட்ஸ் இல்லைன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது வந்து நமக்கு இப்போ தேவையாக இப்போ ஸ்கிப் பண்ணணும்னா அதுவும் சேர்த்து அண்டு எக்ஸிக்யூட்டட் அனதர் செக்மெண்ட். இங்கே சொன்னதில் ஒன் ஆஃப்டர் அனதர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் செக்மெண்ட், அதான் அனதர் செக்மெண்ட். இது வந்து எக்ஸிக்யூட் தி அனதர் செக்மெண்ட். இப்போ நம்ம என்னென்னா வி நீட் டு ஸ்கிப். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் ஆஃப் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் நம்ம வந்து டெஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் பேஸ்ட் ஆன் இந்த கண்டிஷனில் நம்ம வி நீட் டு ஸ்கிப். ஸோ அதனால தான் இதை பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பிரான்ச்சிங்கில் அது வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த பேஸ்ட் ஆன் திஸ் டெஸ்ட் ஆஃப் கண்டிஷனில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம பிரான்ச்சிங்கும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் எக்ஸிக்யூட் த அனதர் செக்மெண்ட். ஸோ இந்த டெஃபினேஷனில் இது சூட் ஆகுதுன்னா இந்த டெப்த்தாக நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மீனிங்கில் தான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் லைஃப்பில். அப்போ தான் நமக்கு இந்த புரியும். இப்போது இதெல்லாம் எப்போனா வென் வி நீட் டு ஸ்கிப் பண்ணும்போது மட்டும்தான் இந்த யூஸ் ஆகும் கண்டிஷன். இப்போது நம்ம வி மே நீட் டு எக்ஸிக்யூட் பண்ண தேவைன்னா நம்ம கண்டிப்பாக செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைனா செக்மெண்ட்ஸ் we may need to execute a set of statements multiple times. It's called iteration or looping.
ஐட்ரேஷன் லூப்பிங்னா மெனி டைம்ஸில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் இது நம்ம வந்து எக்ஸிக்யூட் வி மே நீட் டு எக்ஸிக்யூட்னா இந்த கண்டிஷனில் டெஸ்ட் ஆஃப் கண்டிஷனில் பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் ஆஃப் கண்டிஷனில் இந்த யூஸ் பண்ணுவோம். எப்போனா வென் வி மே நீட் டு எக்ஸிக்யூட். ஸோ ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னா அந்த டெஃபினேஷன் டெப்த் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் சாப்டர் டாபிக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்டர் ஆகலாம்.